ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரபு நாடுகளில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற கரக் டீ எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த டீ வந்து நம்ம நார்மலாக எப்போவும் செய்கிற டீலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த டீயை பர்ஃபெக்டான ஸ்ட்ராங்கில் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி தோல் சீவிட்டு இடி உரலில் வச்சு இடிச்சுக்கணும். உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு இஞ்சி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் இஞ்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இஞ்சியை இடித்து எடுத்துக்கணும். இப்போ டீ போடுறதுக்கு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேருக்கு டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதனால 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரையை அதிகமாகவோ குறைவாவோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையோட நான் 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முழு ஏலக்காய் இருக்குன்னா நீங்கள் இஞ்சியோடையே தட்டிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இடித்து வச்ச இஞ்சியையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அடுப்பை சிம்மிலேயே தான் இருக்கணும். ஏன்னா சர்க்கரை ஓவர் ஹீட் ஆகி சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். ஸோ தேவையான பொருளை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து சீக்கிரம் சேர்க்குற மாதிரி வச்சுக்கணும். அடுத்து இது கூட 3 டீஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கலாம். டீத்தூள் சேர்த்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. இப்போ அவ்வளவுதான், நம்ம டீக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூட தண்ணி கலக்காத திக்கான பாலை தான் பார்த்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்குற எல்லாமே நல்லா கொதித்து அந்த டிக்காசன்லாம் நல்லா இறங்கி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ 4 நிமிஷம் ஆயிருக்கு. டிகாஷன்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டிகாஷனோட ஸ்மெல் ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குது. இப்போ டீ இந்த அளவுக்கு பொங்கி வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. திரும்ப நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் திரும்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 தடவை செய்யும்போது டீ வந்து பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துடும். நீங்களும் இதே குவான்டிட்டியில் நான் சொல்லியிருக்கிற அளவுகளை வச்சு டீ ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டீ ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த டீயை 2 தடவை நல்லா ஆற்றிட்டு நுரையோடு சர்வ் பண்ணிங்கன்னா கமகமன்னு ஸ்ட்ராங்காக ரெஃப்ரெஷிங்கான கரெக்ட் டீ ரெடியாகி வந்துடும். எப்போவும் நார்மலாக குடிக்கிற டீயை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.